ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டர் வாய்ஸ் ஓவர். இது வந்து பிரிட்ஜ்டன் சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட். இதோட வந்து சீசன் 1 முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் போட்டிருக்கேன், மன்னித்து விடுங்கள். சரி வாங்க போகலாம். என்ன ஆகுதுன்னா, எடுத்ததுமே வந்து நம்ம டேஃப்னி டியூக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேஃப்னி டியூக்கை நிற்க வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேஃப்னி டியூக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து நின்று இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் நாட் ப்ரெக்னென்ட்ல. ஸோ டியூக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து லண்டன் விட்டு போயிடுவேன் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா, அதோட நம்ம பிரிஞ்சிடலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க டேஃப்னியும் வந்து சரி ஓகே தான் எனக்கு, ஆனால் வந்து கடைசியாக ஒரு பார்ட்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணிடலாம், நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம், நான் குழந்தையோட இல்லை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசுகிறாங்க ரெண்டு பேரும். இங்கே பெயிண்ட் பண்ணுற ஆளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, இல்லை கொஞ்சம் கூட கெமிஸ்ட்ரி தெரியல, பக்கம் பக்கம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பவும் பக்கம் நிற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பெட்டர் நீங்கள் வந்து டேஃப்னியோட தோலை கை வைங்களேன் அப்படின்னு டியூக்க சொல்லும்போது கை வச்ச உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் திரும்பி லவ் தான் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, பிரிஞ்சு தானே ஆகணுன்ற மாதிரி அவங்களோட ஈகோக்கு தான் அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம டேஃப்னியோட மம்மி வீட்டில் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து நம்ம டேஃப்னி ப்ரிப்பேர் பண்ணுற பால்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அதோட வந்து இதான் நம்ம எலோயிஸோட ஃபர்ஸ்ட் பால், அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்களே இப்போ. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போகிறது இதோட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பால். அதுக்கப்புறம் நம்மளோட எலோயிஸ் வந்து அவங்க அண்ணன் இருக்காங்களா பெனடிட், அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன தெரியும் மேடம் டெலோக்கா பற்றி, அதான் அந்த ட்ரெஸ் தைக்கிற லேடி பற்றி, நீ பாட்டுக்கு பழகிட்டு இருக்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் போது நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி, நீ முதல்ல பாலுக்கு ரெடி ஆகி என்னை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஃப்ரான்ச்சைஸாக வந்து இங்கே திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா ஃப்ரான்ச்சைஸாக யார் தெரியுமா, நம்ம டேஃப்னியோடைய செகண்ட் சிஸ்டர் டேஃப்னி, அதுக்கப்புறமேட்டுக்கு அலோயிஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஃப்ரான்ச்சைஸாக. ஓகே, இப்போ அவங்க வந்து அவங்க ஆன்ட்டி வீட்டில் தான் இவ்வளோ நாள் வளர்ந்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே திரும்பி வராங்க. இங்கே மரீனா தாமஸ் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க குடிச்ச டீனால வந்து அவங்க வந்து ப்ரெக்னன்சி கலைஞ்சிருச்சு நம்புறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது, கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரீனா தாமஸ் சொல்கிறாங்க, நான் என்னோட வீட்டுக்கே திரும்பி போயிடுறேன்ட்டு. அப்போ வந்து பெனலோப்பிட்டே சொல்கிறாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான், காலின் வந்து ஒரு ரொம்ப நல்ல பையன் தான், அவனுக்கு ஒரு நல்ல ஹார்ட் இருக்குது, கண்டிப்பாக நீயும் ஒரு நல்ல பொண்ணு தான், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாரி கேட்குறாங்க. நான் நிறைய மோசமாக நடந்துக்கிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு மரீனா தாமஸ் வந்து பெனலோப்பிட்டே சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ காலர் வராங்க. நம்மளுடைய பெனலோப்பி, என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு யாரோ காலர் வரான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க ஜன்னல் வழியா. அண்ட் இங்கே வந்து பேரலாக நம்ம டேஃப்னி வந்து அவங்க மம்மிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நானும் டியூக்கும் வந்து இந்த பார்ட்டிக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மம்மி திட்டுறாங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்கோ, நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்குது, நம்ம தான் பண்ணணும் அப்படின்னும் போது, இது என் கையில் இல்லை, நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், இந்த முடிவே வந்து டியூக் தான் எடுத்தார், என்னால் இதெல்லாம் தடுக்க முடியாது, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், அவர் தான் அவங்க அப்பா மேலே உள்ள கோவத்தை வந்து இப்படி என் மேலே காமிச்சிட்டு இருக்காரு, நாங்கள் பிரிஞ்சு தான் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்காங்க, முடியல. பட் அந்த இடத்துக்கு வந்து நம்ம லேடி ஃபெதரிங்டன் இருக்காங்க, பெனலோப்பியோட மம்மி, அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு வந்து நீங்கள் எனக்கு இன்விடேஷனே கொடுக்கல, பிகாஸ் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம மரீனா தாமஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் நடக்கிற எந்த பாலுக்குமே வந்து ஃபெதரிங்டன் ஃபேமிலி இன்வைட் பண்ணல, அதனால் இன்விடேஷனே கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நம்ம இதெல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய டேஃப்னியோட மம்மியும் கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. பட் டேஃப்னி வந்து இல்லை பரவாயில்ல, நான் இன்விடேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், நீங்களும் வரலாம், பாஸ்ட்டை விடுறதா நல்லது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ஃபெதரிங்டன் கூட இருக்க ஒரு லேடி வந்துட்டுல, அந்த சர்வெண்ட் லேடி வந்து சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து மிஸ்டர் கிரெயின் வந்திருக்காராம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம டேஃப்னி வந்து ஒரு நிமிஷம் மிஸ்டர் கிரெயினா, ஜார்ஜ் கிரெயினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் அவங்க தான் வந்து நம்மளுடைய மரீனா தாமஸோட லவர் ஜார்ஜ் கிரெயின் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய டேஃப்னி லெட்டர் எழுதி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் லவர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, தயவு பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிரேனின்னு கேட்டோன்னே ஸோ அவர் தான் வந்திருக்கார் போலன்னு சொல்லிட்டு டேஃப்னியும் வந்து ஃபெதரிங்டன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து மரீனா தாமஸ் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஜார்ஜ் கிரெயின் கிடையாது, இது வந்து அவங்க தம்பி கிரெயின், அவ்வளோதான், ஜார்ஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாகவே வெளியே போகிறாங்க. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தா, அந்த ஜார்ஜ் கிரெயின் இருக்கார்ல, அவர் ஒரு சோல்ஜர் தானே, அவர் வந்து அந்த களத்திலே இறந்து போயிட்டார் போல். ஸோ அதனால தான் அவரால் வந்து ரிட்டன் லெட்டர் போட முடியல. இப்போ வந்து டேஃப்னி கேட்குறப்போ நம்மளோட மரீனா தாமஸும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அவர் இவ்வளோ நாளாக என்ன லவ் பண்ணிட்டு இருக்காரு, கடைசியாக சாகும்போது கூட எனக்கு தான் லெட்டர் எழுதிருக்காரு, ஆனால் அதை அனுப்ப முடியல, பிகாஸ் அவர் இறந்துட்டார்ல, அவரால் எப்படி அனுப்ப முடியும், அதில் கூட என்ன லவ் பண்ணுறேன், நம்ம குழந்தையோடு சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழலாம் குடும்பமானு சொல்லி எழுதியிருக்காரு, நான் தான் இவ்வளோ நாள் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவர் ஒரு வில்லனாக நினச்சேன், பட் நான் தான் எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நம்ம மரீனா தாமஸும் அழுதுகிட்டே போயிடுறாங்க. இப்போ நம்ம எலோயிஸ் வந்து அந்த ட்ரெஸ் கடைக்கு வராங்க, அந்த ட்ரெஸ் தைக்கிற லேடி கிட்ட. அவங்க என்னன்னா அவங்க அண்ணன் கூட தான் இருக்காங்க, எலோயிஸோட அண்ணன் கூட தான் ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வராதீங்க, நம்ம இல்லை எனக்கு ட்ரெஸ் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எலோயிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலோயிஸ் எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, குயின் வந்து இவங்களை தேடிட்டு இருக்காங்க விசில்டனை. இப்போ நம்ம எலோயிஸ் நினைக்கிறது யாருன்னா, இந்த ட்ரெஸ் தைக்கிறவங்க தான் விசில்டன் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம காப்பாற்றணும், இவங்ககிட்ட சொல்லணும், குயின் தேடிட்டு இருக்காங்கன்றதுன்னு சொல்கிறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டெரக்டாக சொல்லுவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கூடாதுல. ஸோ இந்த மாதிரி வந்து விசில்டன் வந்து ஃபெதரிங்டன் ஃபேமிலி தப்பாக எழுதுனாங்க, கொஞ்சம் நல்லதாக கூட எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இந்த லேடியும் சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ் தைக்கிற லேடியும், அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அவங்க ரொம்ப ஸ்மார்ட், கண்டிப்பாக ஃபெதரிங்டன் பற்றி நல்லபடியாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ அப்படியா, அப்போ சரி உங்களுக்கு இவ்வளோ சர்ட்டனாக எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது, அந்த உமன் வந்து ரொம்ப கிளவர், கண்டிப்பாக அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க லூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி அப்போ ஓகே, குயின் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க, அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவங்களோட சேஃப்டி பற்றி அவங்க பார்த்துப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ எனக்கு ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து அந்த பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. நம்ம ஃபெதரிங்டன் இருக்கார்ல, மிஸ்டர் ஃபெதரிங்டன், நம்ம பெனலோப்பியோட டேடி, அவர் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டியூக்கோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசியிருப்பாருல, கேம்பிளிங்காக நீ தோற்று போகணும் எனக்காக, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி கேம்பிளிங், அது ஏதோ ஒரு எனக்கு இது சரியாக புரியக்கூட இல்லை. ஆக்சுவலி 2 பேர் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த 2 பேரில் வந்து பெட் கட்டுவாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தோத்த ஆளோட பணமும் வந்து ஜெயிச்ச ஆளுக்கு வந்துடும் போல இருக்குது. வர பணத்தில் பாதி பணத்தை வந்து நம்ம மிஸ்டர் ஃபெதரிங்டன் வந்து அந்த
டியூக்கோட ஃப்ரெண்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாகிற வரைக்கும் என்னால் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாது, என் குடும்பத்துக்காக பணம் வேணும்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. மோஸ்ட்லி இவர் தான் வின் பண்ணாரு. ஸோ நிறைய பேர் இவர் மேலே தான் பெட் கட்டுவாங்க. ஆனால் இந்த தடவை மிஸ்டர் ஃபெதரிங்டன் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி மேலே பெட் கட்டுறாரு. பிகாஸ் இவர் தான் தோத்து போவேன் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட் பார்ட்டி மேலே நிறைய பெட் கட்டுறாரு. ஆனால் எல்லாருமே வந்து இனி என்ன இவன் மேலே பெட் கட்டிருக்காங்க, எல்லாரும் இவர் மேலே தான் பெட் கட்டிருக்காங்க, நம்ம டியூக்கோட ஃப்ரெண்ட் மேலே. ஸோ இவர் தோக்குறனால இவங்க வின் பண்ணுறனால அந்த கேம்பிளிங்கில் இவங்க தான் வின் போனாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு நிறைய பணம் கிடச்சாலும் அந்த பணத்துலேருந்து பாதி பணத்தை வந்து ஃபெதரிங்டன் வந்து இவர் கொடுத்துருவார். அந்த தோத்து போனார்ல டியூக்கோட ஃப்ரெண்ட், அவர் கொடுத்துருவார். இங்கே நம்ம ஃபெதரிங்டன் வீட்டில் வந்து மெரினா தாமஸ்கோடைய லவர் இருக்கார்ல, அவங்களோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. வந்துட்டு இந்த மாதிரி நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நீங்கள் வந்து என் அண்ணனோட குழந்தையோட இருக்கீங்க, என் அண்ணனோட குழந்தைக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம், என் அண்ணன் வேறு உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு, அதனால் நானே உங்களுக்கு லைஃப் கொடுக்குறன்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் வந்து நம்மளோட மெரினா தாமஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபெதரிங்டனுக்கு கோவம் வருது, இது ஒரு நல்ல ஆஃபர், நீ எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா, எவ்வளோ ஜென்டில்மேன் இவன் அப்படின்ற மாதிரி அவங்களும் அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் மெரினா தாமஸ் அக்செப்டே பண்ணல. இங்கே டேஃப்னி வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து நம்மளுடைய டியூக்கோட அம்மாவோட ரூம் இருக்கலாம், அதுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரூமுக்கு போயிருக்க மாட்டாங்க. அங்கே அவங்க அப்பா ரூம் வந்து பாலடைஞ்சு கிடக்கும். அங்கே போயிட்டு பார்க்குறப்போ வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம டியூக் வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டர்ஸ் போல. பட் அதை எதுவுமே அவர் ஓப்பன் பண்ணி படிக்கல போல. இப்போ தான் அந்த சீல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம டேஃப்னி படிச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கலாம், அந்த பாக்ஸிங் மேட்ச், அந்த மேட்ச் வந்து ரொம்ப சீரியஸாக நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆண்டனி போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் எல்லா மென்னுமே போயிருக்காங்க. அதே இடத்துக்கு வந்து நம்ம ஆண்டனியோட லவர் இருக்காங்க, அந்த சிங் பண்ணுவாங்களா அந்த லேடி வந்து அவங்களோட லவர் கூடவும் வந்திருக்காங்க. ஒரு ஆளை லவ் பண்ணி பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால அவங்க கூட வந்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்துமே அவருக்கு சீட் பண்ணி நம்ம ஆண்டனி கூட ஒன்றா இருக்காங்க. இப்போ நம்ம டேஃப்னி அந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நம்ம மேடம் டான்பெரி வருவாங்க. அவங்க வந்ததும் வந்து டேஃப்னி இதை பற்றி கேட்பாங்க. ஆமாம், அவன் சின்ன வயசில் நிறைய கஷ்டத்தை கோத்ரூ பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் லைஃப்பில் கோத்ரூ பண்ணதெல்லாம் அவனால் புரிஞ்சு கூட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மேடம் டான்பெரியும் அவங்க சின்ன வயசில் கோத்ரூ பண்ண விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம டேஃப்னிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஃபெதரிங்டன் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிகாஸ் வந்து அந்த பெட்டிங் மேட்ச்சில் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க ஃபெதரிங்டன் வந்து, அதனால் அவருக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு. அந்த பணத்தெல்லாம் வந்து நம்மளுடைய லேடி ஃபெதரிங்டன் காட்டுறாங்க, நம்ம பெனலோப்பியோட மம்மிட்ட. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே லெட்டர் படிச்சதுக்கப்புறம் டேஃப்னிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. எப்படியாவது நம்ம டியூக்கை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம் இன்டெரக்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. டியூக்கை வந்து கூப்பிட்றாங்க, என் தங்கச்சி ஃப்ரான்சஸாக வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா, நீங்கள் வரீங்களா, அவளை பார்த்ததே இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறா. சரி ஓகே கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அவர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, பிகாஸ் அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியெல்லாம், சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டியூக்கு வந்து அவங்க கூட ரொம்பவே நல்லாவே வந்து மெர்ஜ் ஆடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட தம்பி தங்கச்சியும் கூட விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம டேஃப்னிக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே நம்மளுடைய ஆண்டனி வந்து அவங்க லவ்வர் இருக்காங்களே, சிங் பண்ணுவாங்களே, அவங்க கூட ஒன்றா இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கும் கொடுத்துருப்பாரு போல. பட் நீ இந்த சிங்கிங்லாம் விட்டுட்டு வந்து என் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஆளாக மாறி வரணுன்ற மாதிரி பேசியிருப்பார் போல இருக்கு. லைக் குடும்ப பொண்ணாக இருக்கணும், இந்த பால் அட்டன் பண்ணணும், ரொம்ப இந்த சிங்கிங்லாம் விட்டுணும், உனக்குன்னு ஒரு கெரியர் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கேட்டிருப்பார் போல. இங்கே நம்ம டேஃப்னி அண்ட் டியூக் அரேஞ்ச் பண்ண பாலுக்கு வந்து எல்லா பீப்புளும் வராங்க. அவங்க கார்டனில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க டவுனில் இருக்க. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக கலந்துக்கிறாங்க. அந்த ஃபெதரிங்டன் வீட்டில் வந்து மிஸ்டர் ஃபெதரிங்டன் வீட்டில் தான் இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட வந்து ஆப்போசிட்டில் கேம்பிளிங்க்கு வந்து பெட் கட்டியிருப்பாங்களா, அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ப்ரூஃபோட. அண்ட் இங்கே வந்து நம்ம பெனலப்பி வந்து சரி ஓகே நம்ம இப்பயாவது வந்து நம்ம காலின்ட்ட நம்ம லவ்வாக சொல்லிலாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் காலின் என்ன, நீ ஒரு நல்ல உமன் தெரியுமா, நீ வந்து மெரினா தாமஸ்லேருந்து எனக்கு காப்பாற்றணும்னு நினச்சேன், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், பட் வந்து உன்னோட மோட்டிவேஷன்லாம் கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். ஆனால் வந்து நான் வந்து வேர்ல்டு ட்ரிப் போகிறேன், இதுக்கப்புறம் இந்த பார்ட்டிலாம் முடிஞ்ச உடனே நான் கிளம்ப போகிறேன், கொஞ்சம் வருஷம் ஆகும் நான் திரும்பி வரேன்னு சொல்கிறாரு. இது கேட்டோடனே பெனலப்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் எலவிஸ் வந்து ராணிகிட்ட பேச போகிறப்போ வந்து அங்கே இருக்க ராணி கூடவே அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தடுத்துறாங்க. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு போட்டு பார்க்குறாங்க. எலவிஸ் வந்து இந்த மாதிரி பார்ட்டி இதுன்னு இருக்கனால உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து விசில்டனை ஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, நீ தப்பாக நினச்சிட்டேன், நாங்கள் என்ன தான் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணாலும் நாங்கள் விசில்டனை கண்டுபிடிச்சிடுவோம், இன்றைக்கி நைட்டு விசில்டனை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த ஊருக்கு மேலே நிறுத்துவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எலவிஸ் கேட்குற போது வந்து ஆமாம், அவள் டெய்லி நைட் வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி பார்ட்டியில் பிஸியாக இருக்கும்போது அவள் ஒரு ப்ரெஸ் சென்டர் போயிட்டு வந்து அவள் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கா, அதனால வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் ஆட்கள் அமைச்சிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் நைட் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே எலவிஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஐயோ நம்ம விசில்டன் மாட்டிப்பாங்க போல, பிகாஸ் இவங்க வந்து உமன் எம்பவர்மெண்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க மாட்டிக்கிட்டா வந்து இவங்களால இதுக்கப்புறம் எழுதவே முடியாது, இதெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எலவிஸும் நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து நம்ம ஆண்டனி அவங்க லவரை பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு பால்க்கு என் கூட வான் கூப்பிட்டுருப்பாங்க போல, அவங்க தங்கச்சி அரேஞ்ச் பண்ண பால்க்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு லவர் பிடிச்சிருந்தாங்களா, அவங்க கூட இருக்காங்க. என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்குறப்ப, ஆமா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்கிறேன். ஆனால் இவர் வந்து நான் இருக்க மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் பாடினாலும் பரவாயில்ல, நான் எப்படிப்பட்டவ எல்லாமே தெரிஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ கொடுக்குற லைஃப் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்காது, இவர் கொடுக்குற லைஃப் தான் சந்தோஷமாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக யோசிக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. ஆண்டனி ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ நம்ம எலவிஸ் வந்து பார்ட்டிலேருந்து வந்து காசு கொடுத்து எப்படியோ தப்பிச்சு வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் முன்னாடி நிற்கிறாங்க. பிகாஸ் வந்து விசில்டனை வந்து நம்ம வார்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு விசில்டனும் வராங்க. இதே இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டே வந்து நம்ம ராணி அனுப்பினாலும் இருக்காங்க, ஓகேவா. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து வேகமாக நம்ம எலோயிஸ் வந்து விசில்டன் யாருன்னு பார்க்கறத விட இவங்களை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு விசில்டன் வண்டி ஓட்டுறவங்க கிட்ட வந்து இது ஒரு ட்ராப், ஓடி போயிடுங்கன்னு சொல்கிறப்போ வந்து அந்த காட் வந்து வேகமாக போயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ராணி அனுப்பிச்ச ஆளுங்களும் வந்து என்னாச்சு நீங்கள் நிற்கிற விசில்டன் எங்கே இருப்போம், அதுவும் இந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு தப்பா ஒரு வழி காமிச்சு எலோயிஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. இப்போ தான் எலோயிஸ்க்கு நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலை நம்ம விசில்டன் மாட்டிக்கலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்களுக்கு இன்னுமே விசில்டன் யாருன்னு தெரியாது.
இங்கே இந்த பாலில் வந்து நம்மளோட டேஃப்னி வந்து மம்மிட்ட சொல்கிறாங்க, இந்த மென்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ்லாம் பாருங்களேன், உமன் லவ் பண்ணுறது வந்து ஈஸியாகவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் அவங்க லவ் பண்ணுறது அவங்களாலே அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, புரிஞ்சிக்க முடியல, எப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உண்மைதான், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஒரு ஒரு பேராக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் இன்றைக்கி வரைக்கும் உங்கள் அப்பா இறந்துட்டாரு, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தூங்கி முழிக்கிறப்போ அவர் தலைவாணியில் கை வச்சு தான் எழுந்திருப்பேன், அவர் இருக்க மாட்டாரான்னு ஏங்கி போய், அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் 2 பேரும்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னியோட மம்மியும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டேஃப்னி சொல்கிறாங்க, நாங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு டான்ஸ்க்கு வந்து அக்ரி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டான்ஸும் ஆரம்பிக்குது. நம்மளுடைய டேஃப்னி டியூக்கும் டான்ஸ் பண்ணுறாங்க அழகா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நல்ல மழை வந்துடுது, பிகாஸ் இவங்க கார்டனில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிச்சம் டான்ஸ் ஆடினாங்களா அவங்களாம் ஒதுங்கி போயிடுறாங்க. இப்போ நம்ம டியூக்கும் பேசுகிறாரு, ஐயோ மழை வந்துருச்சு, உன் பிளான் எல்லாம் கெடுத்துருச்சுன்னும் போது, இல்லை அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ நான், மழை வந்து இன்னுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா டேஃப்னி இப்போ ஓப்பனாக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ சின்ன வயசில் உங்கள் டேடிக்கு எழுதின லெட்டர்லாம் நான் எனக்கு படிச்சேன்னு சொல்கிறப்போ வந்து டியூக்கும் டேஃப்னி அப்படின்னு கூப்பிட்றப்போ, இல்லை உங்கள் அப்பா வந்து உன்னை நம்ப வச்சிருக்காங்க, நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளை லவ் பண்ண முடியும், அப்படி கிடையாது, பிகாஸ் சின்ன வயசில் அவர் பேச மாட்டார்ல, இவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான டியூக்காக வர முடியாதுன்னு நினச்சிட்டு அவங்க அப்பா வந்து இவர் மேலே அன்பே காட்டியிருக்க மாட்டார். இப்போ டேஃப்னி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, நீ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, லவ்க்கு வந்து பர்ஃபெக்ஷன் முக்கியமே கிடையாது, நீ ஃபால்ட்டோடு இருந்தாலும் லவ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக உன்னை லவ் பண்ண முடியும், ஆனால் உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட தப்பாக அந்த மாதிரி நடந்திருக்காங்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஃப்னி வந்து எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீ இப்போ கூட சூஸ் பண்ணலாம் ஹாப்பினஸை, நீ வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்து பார்ப்பாங்க நம்ம டியூக்கு. வந்து பார்ட்டிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ வந்து அங்கே இருக்க சர்வெண்ட்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு மோசமான நியூஸ், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க, அதோட வந்து இந்த வீட்டையும் வந்து அவர் வந்து அடகு வச்சிருப்பார் போல கேம்பிளிங்கில், ஸோ இந்த வீட்டை வந்து எடுத்துக்கிறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்போ வந்து ஃபெதரிங்டனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க ரொம்ப கத்தி அழுறாங்க. அண்ட் இங்கே நம்ம டியூக்கும் வந்து டேஃப்னியை பார்க்க வர ரூமுக்கு பார்க்க வந்துட்டு சொல்கிறாரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் டேஃப்னி, அதனால தான் நான் வந்து பிரிஞ்சு போகலான்னு முடிவெடுத்தேன், பிகாஸ் வந்து நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, நீ எதிர்பார்க்குற ஒரு பர்ஃபெக்டான மேனும் நான் கிடையாது, நீ ரொம்ப டிசர்வ் பண்ணுறேன், நான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான நல்ல மேன் கிடையாது, அதனால தான் உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து, இல்லை அப்படி கிடையாது, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான லைஃப் தான், இப்போ நான் என்ன பண்ணால் உனக்கு ஏற்ற ஆனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டியூக்கும் கேட்குறப்போ, நீ ஸ்டே ஆக, நீ என் கூடவே இரு, என்னை விட்டு போகாத, எப்போவுமே நம்ம ஒன்றாவே இதை வந்து கோத்ரூ பண்ணலாம், நீ என் கூட இருன்னு சொல்கிறப்போ வந்து நம்ம டியூக்கும் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி 2 பேரும் திரும்பி லவ் பண்ணுறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் இங்கே ஃபெதரிங்டன் வீட்டில் வந்து அவங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு, ஸோ நம்ம பெனலோபி ரொம்ப அழுகுறாங்க, பிகாஸ் அவங்க டேடியும் இறந்துட்டாங்களா அதை நினச்சி. அதுக்கப்புறம் ஃபெதரிங்டன் வீடும் கையை விட்டு போகுதுல அதை நினச்சி அவங்களாம் அப்செட்டாக இருக்காங்க. அதே நேரம் வந்து நம்ம மெரினா தாமஸ் வந்து அவங்க லவ் பண்ண பையனோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அவர் வந்து மெரினா தாமஸை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது மெரினா தாமஸ் வந்து நம்ம ஃபெதரிங்டன் கேட்குறாங்க, நம்ம லவ் பண்ணாத ஒரு மேன் கூட எப்படி காலம் முழுக்க கழிக்க முடியும், நீங்கள் எப்படி கழிச்சிங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனால ஃபெதரிங்டனும் சொல்கிறாங்க, நம்ம லவ் பண்ணுறதுக்கு அதை விட நிறைய விஷயங்கள் கிடைக்கும், முக்கியமாக நம்மளோட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம மெரினா தாமஸ்க்கும் புரியுது, சரின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ண பையனோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கூட போயிடுறாங்க. அண்ட் இங்கே பிரிட்ஜிட்டன் வீட்டில் வந்து நம்மளுடைய கோலின் வந்து உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னார்ல, ஸோ அந்த ட்ரிப்காக கிளம்புறாரு, எல்லாரும் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே தான் டேஃப்னி டியூக் எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் வழி அனுப்பி வச்சுட்றாங்களா. அதுக்கப்புறம் டியூக்கும் சொல்கிறாரு, எங்களுக்கு இன்னும் லண்டன் விட்டு போகிறதுக்கு டைம் வரல, நாங்கள் இன்னும் லண்டனில் இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, பிகாஸ் இவங்க இப்போ தானே திரும்பி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம எலோயிஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க பிரதர் இருக்கார்ல பெனடிக்ட், அந்த ட்ரெஸ் பண்ணுற லேடியை லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன மேடம் டெலோக்கோவை பார்த்தியா அப்படின்னும் போது, ஆமாம் அவங்க ஃப்ரான்ஸ் போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு குட் பாய் சொன்னேன், சொல்லிட்டியா அப்படின்னும் போது, ஆமாம் நேற்று நைட் ஃபுல்லாக நான் அவளுக்கு குட் பாய் சொல்லிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இவங்க ஷாக் ஆகிடுறாங்க, நைட்டு ஃபுல்லாவா அப்படின்னும் போது, ஆமாம் நேற்று நைட் ஃபுல்லாக நான் அவங்க கூட தான் இருந்தேன், ஆனால் அவங்களும் தான் நைட் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போது வந்து விசில்டன் வந்து அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே நமக்கு காட்டுறாங்க யார் லேடி விசில்டன். நேற்று வந்து எலோயிஸ் வந்து அவங்க காட்டில் தப்பிச்சு போக சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. நம்ம லேடி விசில்டன் வந்து அவங்களோட பேப்பரில் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து என் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுமா இல்லையான்றது நான் தான் முடிவு பண்ணுவேன், உங்களால் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாஸ்க் எடுத்து காட்டுறப்போ யாருன்னு பார்த்தா நம்மளுடைய பெனலோபி இருக்காங்களே பெனலோபி ஃபெதரிங்டன், அவங்க தான் லேடி விசில்டனுமே வந்து. ஸோ அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது முதல்ல. அண்ட் இங்கே நம்ம டியூக்கும் டேஃப்னிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறாங்க கொஞ்சம் மாதம் கழிச்சு. ஸோ இதெல்லாம் காட்டி ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்கோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அண்ட் இதுக்கப்புறம் இந்த சீரிஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வந்து சீசன் 1 ஆஃப் பிரிட்ஜிட்டன் முடிச்சது. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.